ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 73736088282. வணக்கம். முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதாவின் நெருக்கடியை சமாளிக்க முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி முடிவு. புதுச்சேரி அரசியலில் தொடரும் பரபரப்பு. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டு முதல் அமலாகிறது மும்மொழிக் கொள்கை. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை ஹிந்தி கட்டாயமாக்கப்பட உள்ளதாக தகவல். வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலய உண்டியல் திருட்டு விவகாரம். சிசிடிவியில் சிக்கிய இளைஞரை கைது செய்ய காவல்துறை தீவிரம். புதுச்சேரியில் அனுமதியின்றி பேரணி நடத்திய பாரதிய ஜனதா கட்சியினர் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் நெருக்கடியை சமாளிக்க புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அதிரடி திட்டமிட்டுள்ளது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வருகிற 4ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் பாரதிய ஜனதா தலைமை, துணை முதலமைச்சர் மற்றும் கூடுதல் அமைச்சர் பதவிகள் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை கைப்பற்ற திட்டம் வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதில் துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்க முதலமைச்சர் ரங்கசாமிக்கு விருப்பமில்லை. இதனால் இதில் சிக்கல் ஏற்பட்டால் சுயேட்சை மற்றும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு அழுத்தம் கொடுப்பது அல்லது தனித்து ஆட்சி அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் பரவியுள்ளது. இதனிடையே என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை தங்கள் பக்கம் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கும் விதத்தில் தேர்தல் நேரத்தில் வெற்றி வாய்ப்புள்ள என்ஆர் காங்கிரஸ் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு தேர்தல் செலவிற்கு பாரதிய ஜனதா உதவியதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதாவின் இத்திட்டங்களை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி இதற்கு பதிலடி தரும் வகையில் அவரும் சில திட்டங்களை வகுத்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதில் முக்கியமாக துணை முதலமைச்சர் பதவி என்பது ஒன்று வழங்கப்படாது. தான் எதிர்பார்க்கும் அளவிற்கு பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றால் மட்டுமே அமைச்சர் பதவி தருவது. அதிலும் கடந்த முறை வழங்கப்பட்டது போல அதிக அளவு பதவிகள் வழங்கப்படாது. மேலும் தன்னுடன் சுமூக உடன்பாடுகளில் செயல்படும் ஆளுநர் மற்றும் அரசு செயலர்களை நியமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் கூட்டணி அமைச்சரவை அமைக்க பேச்சுவார்த்தைக்கு வரும் பாரதிய ஜனதா கட்சியினரிடம் தெரிவிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு சம்மதம் தெரிவிக்காத பட்சத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்லது தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைப்பது. இதிலும் தனக்கு நெருக்கடி கொடுக்க பாரதிய ஜனதா கட்சி முயன்றால் முதலமைச்சர் ரங்கசாமி தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பு தற்போது ஏற்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை மும்மொழி கொள்கை அமலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களிலும் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் சிபிஎஸ்இ தற்போது ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் சிபிஎஸ்இயில் மும்மொழிக் கொள்கை இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆங்கிலத்துடன் 2 இந்திய மொழிகள் கட்டாயம் என கூறப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் தமிழுடன் ஹிந்தியும் கட்டாயமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் வகுப்பு முதல் தமிழ் அல்லது ஹிந்தி பாடம் மட்டுமே மொழி பாடமாக இருக்கும் என்றும் 5ஆம் வகுப்பில் பிரெஞ்சு பாடம் எடுத்தவர்கள் 4ஆம் வகுப்பில் படித்த மொழியையே
மொழிப்பாடமாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து பள்ளிகள் சார்பில் பெற்றோர்களுக்கு அறிவிப்பும் அனுப்பப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையுடன் ஒத்துப்போகும் இந்த கொள்கை 3 மொழிகளில் குறைந்தது 2 இந்திய மொழிகளை பள்ளிகள் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை 3வது மொழி கட்டாயமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் குறைந்தபட்சம் 2 இந்திய மொழிகளையாவது கற்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயத்தின் உண்டியல் படத்தை திருடிய கொள்ளையனை சிசிடிவி மூலம் அடையாளம் கண்ட காவல்துறையினர் கைது செய்ய தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற புனித லூர்து அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்தபடியாக லூர்து அன்னைக்காக கட்டப்பட்ட 2வது ஆலயம் இது. சுற்றுலா தலமாக விளங்கும் இந்த ஆலயத்திற்கு தினமும் வெளிநாடுகளிலிருந்தும் நாட்டின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் வருகை தந்து பிரார்த்தனை செய்வது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஆலயத்தில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு ஆண்டு பெருவிழா நடைபெற்று முடிந்தது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறியதால் ஆலயத்தில் உள்ள உண்டியலில் பணம் மற்றும் தங்கம் வெள்ளி நகைகளை காணிக்கைகளாக செலுத்திவிட்டு சென்றனர். இந்நிலையில் 24ஆம் தேதி காலை ஊழியர்கள் வழக்கம் போல் ஆலயத்தை திறந்தனர். அப்போது ஆலயத்தில் வைக்கப்பட்டிருந்த உண்டியல்கள் அனைத்தும் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து ஆலய பங்குத்தந்தைக்கு தகவல் அளிக்கப்பட்டதன் பேரில் இது தொடர்பாக அவர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். ஆலயத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த காவல்துறையினர் அதில் மர்ம நபர் ஒருவர் ஆலயத்தின் பின்புறம் கதவை இரும்பு கம்பியால் உடைத்து உள்ளே புகுந்து உண்டியல்களை உடைத்து காணிக்கை பணம் மற்றும் நகைகளை திருடி செல்வது பதிவாகியிருந்தது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபரை கைது செய்ய காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். ஆலயத்தில் நடைபெறும் ஆண்டு பெருவிழாவில் சிறிய தேர்பவனி மற்றும் ஆடம்பர தேர்பவனியின் போது மாதாவிற்கு வைர கிரீடம் சூட்டப்படுவது வழக்கம். பல கோடி மதிப்புள்ள இந்த வைர கிரீடம் விழா முடிந்ததும் பாதுகாப்பாக கொண்டு சென்று லாக்கரில் வைத்து பூட்டப்பட்டதால் ஆலயத்தில் நடந்த உண்டியல் கொள்ளையில் வைர கிரீடம் அவர்களிடமிருந்து தப்பியது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் முறையாக அனுமதி பெறாமல் பேரணி நடத்திய பாரதிய ஜனதா கட்சியினர் 11 பேர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் வரும் 6ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ளது. அதனால் போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலங்கள் நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை. அரசியல் கட்சிகளின் ஊர்வலம் என்றாலும் கூட தேர்தல் துறையின் அனுமதி பெற்றே நடத்த வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட கட்சிகளை கண்டித்து புதுச்சேரியில் கடந்த 24ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. பேரணிக்கு காவல்துறை அனுமதி அளிக்காத நிலையில் தேர்தல் துறையில் அனுமதி பெற்றுவிட்டதாக கூறி சுதேசிவில் முதல் அண்ணா சிலை வரை பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணிக்கு காவல்துறையினரும் பாதுகாப்பு அளித்த நிலையில் இந்த நிலையில் அரசு ஊழியரின் உத்தரவை மீறியதாகவும் சட்டவிரோதமாக செயல்பட்டதாகவும் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக பேரணி நடத்தியதாகவும் ஒதியஞ்சாலை காவல் ஆய்வாளர் அனில்குமார் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் பாரதிய ஜனதா சட்டப்பிரிவு மாநில இணை அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்னர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க பாரதிய ஜனதா கட்சி தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி சட்டசபைக்கு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்வு செய்யப்படுவார்கள். அதோடு மத்திய அரசு நேரடியாக 3 சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டசபைக்கு நியமிக்கும். கடந்த 2016 காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அரசில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த சாமிநாதன், சில்வகணபதி, சங்கர் ஆகிய 3 பேரை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக மத்திய பாரதிய ஜனதா அரசு நியமித்தது. அதேபோல் கடந்த 2021 என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு அமையும் முன்பே புதுச்சேரி சட்டசபைக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். பாரதிய ஜனதாவை சேர்ந்த VP ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகியோர் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த நிலையில் தலைமை உத்தரவுப்படி 3 பேரும் கடந்த ஜூலை மாதம் ராஜினாமா செய்தனர். அவர்களுக்கு பதிலாக பாரதிய ஜனதாவை சேர்ந்த செல்வம், தீப்பாய்ந்தான், ராஜசேகரன் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவு முடிந்துள்ளது. தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை வருகிற 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில்
தேர்தல் முடிவையொட்டி புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிக்க பாரதிய ஜனதா கட்சி தயாராகி வருகிறது. சட்டசபை தேர்தலின் போது கட்சியில் இணைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு போட்டியிட வாய்ப்பு தரப்படவில்லை. இதனால் அதற்கு பதிலாக நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவருக்கும் கட்சியின் முக்கிய நிர்வாகி ஒருவருக்கும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டுள்ளது. அநேகமாக தேர்தல் முடிவு வெளியாகும் மே 4ஆம் தேதிக்கு அடுத்த சில நாட்களிலேயே மத்திய அரசால் புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மே 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்க உள்ளது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை ஒரு வாரம் முன்பே தொடங்கியுள்ளது. தமிழகத்தோடு ஒப்பிடும்போது புதுச்சேரியில் குறைவான பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளதாகவும் ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதாகவும் தெரிகிறது. இதற்கு காற்றில் ஈரப்பதம் அதிகமாக உள்ளதே காரணம் எனவும் கூறப்படுகிறது. தினசரி 95 டிகிரி விகிதம் வெயில் கொளுத்தி வருவதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் கடந்த 25ஆம் தேதி அதிகபட்சமாக 95.54 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வார இறுதி நாளை கொண்டாட புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்தால் வெளியில் நடமாட முடியாமல் விடுதிகளிலேயே முடங்கினர். மாலை 5 மணிக்கு மேல் வெயிலின் தாக்கம் குறைந்த பிறகே அவர்கள் வெளியில் வந்தனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உடல் சூட்டை தணிக்க இளநீர், பழச்சாறு, நுங்கு, வெள்ளரி, தர்பூசணி கடைகளுக்கு படையெடுக்கின்றனர். இந்த நிலையில் வருகிற மே 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் புதுச்சேரி மக்கள் பீதியடைந்துள்ளனர். லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போனது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பாக கல்லூரி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த சில முக்கிய ஆவணங்கள் மாயமானது தெரியவந்துள்ளது. அந்த ஆவணங்கள் கல்லூரியில் தற்காலிக அடிப்படையில் விரிவுரையாளர்களை பணி அமர்த்தியது தொடர்பான முக்கிய கோப்புகளாகும். மர்ம நபர்கள் யாரோ அலுவலகத்திற்குள் புகுந்து கோப்புகளை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கல்லூரியின் முதல்வர் நாக கார்த்திகேயன் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை ஏற்றுக்கொண்ட லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு எழுதிய கிருஷ்ணலீலா நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு எழுதிய கிருஷ்ணரின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்து ஆற்றிய உரைகளின் தொகுப்பான கிருஷ்ணலீலா நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி SV பட்டேல் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி ஈஷா அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் பிரசாத் அனைவரையும் வரவேற்றார். இந்திய தொழில் கூட்டமைப்பு தலைவர் நடராஜன் நூலை வெளியிட தனியார் உணவக நிர்வாக இயக்குநர் அமர்நாத் பெற்றுக் கொண்டார். சிறப்பு விருந்தினராக கவிஞர் ரமணன் கலந்து கொண்டு பேசுகையில் தற்போது உள்ள சூழ்நிலையில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் புத்தகம் வாசிக்கும் திறன் குறைந்துள்ளதாகவும் அதற்கு பெற்றோர்களே காரணம் என்றும் கூறினார். சிந்தனை வளர வேண்டுமெனில் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். விழாவில் பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி, பிரபாகரன் மற்றும் தொழிலதிபர்கள், ஈஷா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கோடை வெயில் காரணமாக புதுச்சேரியின் அனைத்து சிக்னல்களிலும் வாகன ஓட்டிகளுக்காக அரசு சார்பில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் முக்கிய சிக்னல்களில் பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்திரா காந்தி சிக்னல், ராஜீவ்காந்தி சிக்னல் மற்றும் ராஜா திரையரங்கம் அருகே உள்ள சிக்னல், அண்ணா சிலை சிக்னல் என பல்வேறு சிக்னல்களில் பொதுமக்களின் நலன் கருதி பசுமை பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சிக்னல்களில் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் வெயிலில் காத்திருக்கும் போது சிரமம் அடையாமல் இருக்க இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மதிய நேரங்களில் கடும் வெப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைப்பதால் பொதுமக்கள் பசுமை பந்தல்களுக்கு மிகுந்த வரவேற்பு அளித்துள்ளனர். இந்த பசுமை பந்தல் அமைப்பு நகரின் பல முக்கிய சந்திப்புகளிலும் விரிவுபடுத்தப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,120 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்.
வெள்ளி 10 கிராம் 2670 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.